ஸ்டார்ஸ். இன்னைக்கு நிறைய பேரு இந்த ஸ்டார் நம்புற இருப்பாங்க. ஆசா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன ஸ்டார்னு சொல்லி. இந்த ஜோஷியங்களை பாக்குறதே போல என்னதுங்க, பைபிளை பார்க்க மாட்டாங்க. எதை பார்த்துட்டு இருப்பாங்க? ஸ்டாருங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஸ்டார் பாக்குறதுனால உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா யாத்ரா புஸ்தகத்துல 25ஆம் அதிகாரத்துல 31ல இருந்து நீங்க வாசிக்க கேட்டீங்களா, ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்கிறோம். யாத்ராகமம் 25, book of Exodus chapter 25 starting from verse 31. அதிலிருந்து பசு பொன்னினால் ஒரு குத்து விளக்கையை உண்டாக்குவாயாக, அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். பாருங்க, மறுபடியாக இந்த வசனத்துல 2 வாட்டி பொன்னுன்ற வார்த்தையை பார்க்கிறோம். பெண் இல்ல, என்னங்க அப்படின்னா என்னங்க, பியூர் கோல்டுன்ற வார்த்தை. என்னங்க, நீங்க இதுக்கு முன்னால இந்த பிரசங்கம் நீங்க கேட்டிருப்பீங்களா எனக்கு தெரியாது. பட் ஒருவேளை கேட்டிருந்தா சந்தோஷம். இஃப் இட் இஸ் நியூ, பிரைஸ் காட். ஒருவேளை உங்களுக்கு இது புதிதாக இருந்தால் கர்த்தரை நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தரை நாம இன்னும் கிட்ட போகிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். சரிங்க, என்னங்க பசு பொண்ணு என்ன வார்த்தைங்க? பசு பொன்னினால் ஒரு குத்து விளக்கையை உண்டாக்குவாயாக. ஒரு குத்து விளக்கை நீங்க என்ன பண்ணுவீங்க? உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். பொன்னினால் என்னதுங்களா? அடிப்பின் வேலையாக செய்யப்பட வேண்டும். பாருங்க, ஆண்டவர் உங்களையும் அந்த பொன்னை போலதான் வைத்திருக்கிறார். பெண் அல்ல, பொண்ணு. பெண் என்றது ஒரு ஸ்திரீக்கு ஒப்பாக பேசப்படுகிற விஷயம். ஆனா பொண்ணுன்றது என்னதுங்க, ஒரு பொருளுக்காக பேசப்படுகிற ஒரு விஷயம். சபைய ஆண்டவர் என்னவாக எதிர்பார்க்கிறாரு? சபைய ஆண்டவர் பொண்ணுக்கு ஒப்பாக. அதுதான் நம்ம இந்திய கலாச்சாரத்திலையும் நிறைய வீட்டுலையும் இந்த கோல்டு சேகரிப்பு நிறைய பேர் செய்யறாங்க. என்னங்க, கஷ்டத்துக்கு வைக்கிறன்றது கதை வேற. ஆனா நாம் அதை என்னதுங்க, அழகாக மாற்றிக்கொள்ளும்படியாக அதை நம்ம என்ன செய்யறோங்க, அதை சேர்த்து வைக்கிறோம். இதுதான் நம்மளுடைய கஸ்டோடியல். இது வெறும் பாரத தேசத்துல மட்டும் நீங்க நினைக்காதீங்க. உலகத்துல இருக்கிற நானா தரப்புள்ள ஜனங்க இவைகளை அவர்கள் ஃபாலோ பண்ணுகிறாங்க. இல்லங்க, நீங்க ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போனீங்கன்னா கூட அவர்களும் என்ன செய்யறாங்க, கோல்ட. நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலே ஆப்பிரிக்கா கண்டம் தான் அதிகமான கோல்டு என்ன செய்யறாங்க, உற்பத்தி பண்ணுகிற ஒரு இடமே என்னதுங்க, ஆப்பிரிக்கா கண்டம் தான். அது விட்டீங்கன்னா நம்மளோட பாரத தேசத்துல நீங்க கேள்விப்பட்டது போல கேஜிஎஃப் ஆனாலும் சரி, அது விட்டா இதுங்க வேற எந்த இடத்துலங்க, ராய்ச்சூர் வண்டர்ஃபுல்ங்க. வேற இடம் அட்டி கோல்ட் மைன்ஸ். அதாங்க ராய்ச்சூர்ன்றது அட்டி கோல்ட் மைன்ஸ் தான் வரும். வேறங்க கோல்டு கடை தெரியும், ஆனா கோல்டு எங்க தூக்குறாங்க நமக்கு என்ன தெரியல. பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. ஆண்டவர் இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பொண்ணை போல, அது சுத்தமான பொண்ணுன்ற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்திருக்கார். என்ன பொண்ணுங்களா? பசு பொண்ணு என்னங்க, ரொம்ப பியூர் கோல்ட். நான் பைபிள் வாசித்துக் கொண்டிருக்கிற வேளையில ஆதியாகம புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல ஒரு பகுதியை என் கண்ணுக்கு என்னதுங்க, மிகவும் கவர்ந்து இழுக்கப்பட்டதுங்க. நீங்களும் அதை வாசித்தா ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது அவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். என்னங்களா? அந்த இடத்துல என்ன இருக்குதுங்க, நீங்களும் இனவா இருக்கிறங்க காடுக்காக. இந்த இடத்துல போனா என்ன எதிர்பார்க்கணும்? ஏன்னா ஏதேன் தோட்டத்தின் கதையில கூட ஆண்டவர் கோல்டு என்ற வார்த்தையை வச்சிருக்கிறார். நீங்க நிறைய வாட்டி வாசித்திருப்பீங்க, ஆனா இதை நீங்க போக்கஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆண்டவர் தேவனுக்கு கர்த்தர் தாமே அந்த தேசத்துல அந்த இடத்துல என்ன இருந்ததா, பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. என்னதுங்களா? தேவனுக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த சபையானது ஆவிலா தேசத்தை போல, ஏதேன் தோட்டத்தை போல ஆண்டவர் வைத்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நானா இடத்துல இருந்து. ஏன்னா பைபிள் வசனம் ஒண்ணு ரொம்ப கிளியரா சொல்லல. என்ன சொல்லல? ஆதாம் ஏவால ஏதேன் தோட்டத்தை சிருஷ்டித்தார் என்ற வசனம் பார்க்க முடியாது. ஆதாம் ஏவால ஏதேன் தோட்டத்துல கொண்டு வந்து வைக்கப்பட்டார்னு வசனம். நீங்க வாசிக்க கேட்டீங்களா? எத்தனாவது வசனங்க? 7வது வசனங்களா?